ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். வேலைக்கு போயிட்டு இருக்க நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வேலை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மேனேஜரோ இல்ல டீம் லீடரோ கால் பண்ணி அதை முடிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா, இந்த ஃபைலை சென்ட் பண்ணு, அந்த ஃபைலை சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு போயிருப்போம். அப்பவும் நமக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும் ஒர்க் சம்பந்தமா. சரி, இதுதான் இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜில் நிறைய வேலைக்கு போகிறவங்க நபர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு எம்பி, பார்லிமெண்ட்டோடைய எம்பி ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்லு மட்டும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இன்னமே கம்பெனிலேருந்து மேனேஜரோ இல்லை டீம் லீடரோ உங்களை ஒர்க் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டார்ச்சர் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அவங்க கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னாலும் அந்த கம்பெனிலேருந்து உங்கள் மேலே எந்த விதமான டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இது எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பில் நடைமுறைக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா இதை எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம், ரீசெண்டாக புதிய லேபர் கோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் கம்பெனியில் நடத்துறதே இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் கம்பெனியில் இல்லவே இல்லை, இதெல்லாம் கொண்டு வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இது கொண்டு வந்தாலும் கம்பெனி நடத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி தான். இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்கமான கரண்ட் அஃபேர்ஸ், உங்களுக்கு நாலேஜை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் அப்படிங்கிற இந்த பில்லு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, என்டிடிவி, இந்த மாதிரி நிறையா முக்கியமான நியூஸ் பேப்பரில் இந்த இந்த டாபிக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இது நியூஸில் இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் எம்பி சுப்ரியா சூலே அப்படிங்கிற இந்த ஒரு லோக்சபா எம்பி நம்மளுடைய பாராளுமன்றத்தில் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் அப்படிங்கிற ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை பிரைவேட் மெம்பர் பில்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் பில், பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிற ரெண்டு வகையான பில் இருக்கு. கவர்மெண்ட் பில் அப்படிங்கிறது ஒரு மினிஸ்டர் ஒரு பில்லை பாஸ் பண்றாங்க. இப்போ நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோ இல்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்பா ஒரு மினிஸ்டர் பில்லை பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் பில். இந்த மாதிரி மினிஸ்டர் இல்லாம நார்மல் எம்பி, அவங்க ரூலிங் பார்ட்டி எம்பியா இருக்கட்டும் இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி எம்பியா இருக்கட்டும், எந்த எம்பி வேணாலும் பில்லு பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எம்பி சுப்ரியா சூலே அவர்கள் லோக்சபால ஒரு பிரைவேட் மெம்பர் பில்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லோக்சபாவுடைய வின்டர் செஷன் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த வின்டர் செஷன்ல தான் இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் இந்த பில் வந்து பாஸ் ஆகல. பொதுவா இந்த பிரைவேட் மெம்பர் பில்லை பாஸ் பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. இதை கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைவேட் மெம்பர் பில் தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இருந்தாலும் இந்த பில்லுல நிறைய முக்கியமான நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பில்லு, ஏன் வந்து இந்த பில்லு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டிஜிட்டல் ஆல்வேஸ் ஆன் கல்ச்சர். ஸோ முன்னாடிலாம் ஆஃபீஸில் நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா மேனேஜர்னாலேயோ யாருனாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுலையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் அவர் முடித்தோடனையும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டிஜிட்டல் ஆல்வேஸ் ஆன் கல்ச்சர் அப்படிங்கிற இந்த கல்ச்சர்னால மக்களுக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகுது. எங்கே போனாலும் வேலை 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்குது, குழந்தைகளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களுடைய லைஃபே வந்து பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அப்போது இதனால ஒரு பில் ப்ராப்பராக ஒர்க்னா ஒர்க்கு, ஃபேமிலினா ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் பவுண்டரி கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்முடைய லேபர் லா, நம்ம இந்தியாவில் இந்த லேபர் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய லேபர் லா ப்ராப்பராக அந்த ஒர்க் ஹவர் என்னென்ன, எதெல்லாம் ஒர்க்கில் வரும் எதெல்லாம் ஒர்க்கில் வர அப்படிங்கிற எதுவுமே வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனல் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய லேபர் லா டிஃபைன் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த பில் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஹை ப்ரொஃபைல் இன்சிடென்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரெண்ட், இப்போ இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் லெவலில் நிறைய நாடுகளில் இந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 ஆஸ்திரேலியாவில் இந்த பில்லு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகளுமே இந்த மாதிரியான பில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ், நிறைய சிஇஓஸ்மே இந்த மாதிரியான ஒரு பில்லு தேவை அப்படிங்கிறத சொல்கிறனால இப்போ இந்த பில் வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த பில்லில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்பெனிஸில் உங்கள் மேனேஜரோ டீம் லீடரோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமா உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த பில்லோடைய முக்கியமான ப்ரொவிஷன் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா லீகல் ரைட் டு டிஸ்கனெக்ட். ஸோ டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது நான் ஆஃபீஸ் விட்டு போயிட்டேன் அப்படின்னா
என்னோட மொபைலை அப்படியே தூக்கி போட்டலாம். அதுக்கப்புறம் என் மொபைலுக்கு யார் கால் பண்ணாலும் சரி, ஹச்ஆர் கால் பண்ணாலும் சரி, இல்லை டீம் லீடர் கால் பண்ணாலும் சரி, மேனேஜர் கால் பண்ணாலும் சரி, எடுக்க தேவையில்லை. ஸோ அது வந்து லீகல். ஓகேங்களா? ஸோ அது லீகலைஸ் பண்ணுறாங்க. அதுக்காக உங்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் கம்பெனி சைட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பில்லில் ரைட் டு டிஸ்கனெக்ட் லீகல் பண்ணுறாங்க. எம்ப்ளாயி கேன் இக்னோர் ஒர்க் கால், இமெயில், மெசேஜ் இது எல்லாத்தையுமே அந்த ஒர்க் ஹவர்ஸ் தாண்டியோ இல்லை ஹாலிடேஸ்லையோ உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து இமெயில் வந்தாலும் சரி, இல்லை ஃபோன் கால் வந்தாலும் சரி, எதையுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை. இது வந்து முதல் விஷயம். அதே மாதிரி இப்போ நார்மலாக டெய்லி நம்ம ரொட்டீனில் என்ன நடக்கும், நம்ம கம்பெனிலேருந்து ஒரு கால் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு மெயில் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணல, வீட்டில் இருக்கும் போதோ இல்லை ஹாலிடேஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா வந்தோடனே நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, மெமோ கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இன்னுமே அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்கள் மேலே எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஸோ நோ பெனால்ட்டி ப்ரொடக்ஷன். ஸோ எம்ப்ளாயி கேனாட் டிஸ்மிஸ், உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறது, உங்களுக்கு மெமோ கொடுக்குற மாதிரி எந்த விஷயங்களுமே பண்ண முடியாது. இது வந்து ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி எம்ப்ளாயீஸோடைய வெல்ஃபேருக்காக வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, கம்பெனி லீஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய வெல்ஃபேருக்காக புதுசாக ஒரு கமிட்டி கொண்டு வரணும். அதுக்கு பேர் என்ன, எம்ப்ளாயி வெல்ஃபேர் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி கொண்டு வர போகிறாங்க. இவங்க தான் இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் பில்லை நடைமுறைப்படுத்துறத முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. எந்தெந்த கம்பெனிலாம் 10 நபர்களுக்கு மேலே 10 பேர்த்துக்கு மேலே வேலைக்கு வச்சுருக்காங்களோ அந்த எல்லா கம்பெனிலையுமே இனிமே ஒரு ஆஃபீஸர், ஒரு டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி வெல்ஃபேர் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டி இருக்கணும். இவங்க தான் இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க. அடுத்து ஃப்ளெக்சிபிள் கம்பெனி ப்ரோட்டோகால். இந்த சட்டம் வந்து பொதுவாக இந்தியா முழுக்க ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரேன். லேபர் லா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுனால அந்த கம்பெனிஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க. இந்த லாவை எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் என்ன, நீங்கள் கரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். பட் ஆனால் அதுக்கு ஒரு சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கம்பெனி கொடுத்து இதை நீங்களே வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம். இது வந்து நேஷனல் லெவலில் இதுதான் கிளியர் கட் அப்படிங்கிற மாதிரி போட்டு இல்லாமல் கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ம் கேன் கிரியேட் ஏ மியூச்சுவல், நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ்ட்டை பேசி எந்த மாதிரி இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேசி கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட இந்த டிஸ்கனெக்ட்லாம் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சப்போஸ் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேனேஜர் அவங்க வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு அந்த ஒர்க் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு, இல்லை ஒரு மணி நேரம் அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறாரு, இல்லை ஒரு மணி நேரம் ஆகுற மாதிரியான ஒர்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணும், அதை வந்து ஓவர் டைமாக கன்சிடர் பண்ணி ஓவர் டைமுக்கு என்ன பேமெண்ட் கொடுப்பாங்களோ அந்த பேமெண்ட்டை அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓவர் டைம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி கவுன்சிலிங் அண்ட் டீடாக்ஸ். ஸோ கவுன்சிலிங் அண்ட் டீடாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் டிஜிட்டலில் அடிமையாக இருப்பாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது, ஏதாச்சும் ஒன்று டிஜிட்டல் டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து ஒர்க்கர்ஸையும் சரி, கம்பெனியில் கூடிய மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் பற்றியும் வந்து இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபோன்லேயே இல்லாமல் மக்கள்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறதுக்காக டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் கொடுக்குறது, டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும். அரசாங்கம் இந்த மாதிரியான டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கு நிறைய சென்டர் வந்து வச்சிருக்காங்க. இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சென்டர் மாதிரி அரசாங்கம் வச்சிருக்காங்க. ஸோ அதில் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த பில்லை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுதான் இந்த பில்லோடைய சாராம்சம். முக்கியமாக நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய எந்த கால்ஸையுமே அட்டன் பண்ணுறது நமக்கு மேண்டேட்ரி கிடையாது. பட் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களை யாரையும் தடுக்க முடியாது. ஆனால் உங்களை யாரும் கம்பெனிலேருந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த பில்லுடைய சாராம்சம். மெயினாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஏன்னா நீங்கள் நம்ம வாழக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த பில்லுனால என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி, ஸோ வேலை பார்க்குற நபர்களுக்கு, நம்மள மாதிரி நபர்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இதாகும். நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். ஏன்னா ஆஃபீஸில் இருக்கும் போது தான் வேலை 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 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஃபீஸ் விட்டு வெளியே போனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் பார்த்தா அப்பயும் போட்டு நம்மளை மென்டல் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா? இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி லீகல் கிளியாரிட்டி என்ன அப்படின்னா, கிளியர் லீகல் பவுண்டரி. ஸோ எம்ப்ளாயி கேன் சுவிச் ஆஃப் வித் a fear of retention. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஆஃபீஸ் காலில் வந்தால் உடனே எடுத்துரும். ஏன் நம்ம எடுக்கல அப்படின்னா நாளைக்கு போனால் நம்மளை வந்து திட்டுவாங்க, இல்லை நம்ம மேலே ஏதாச்சும் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே எடுத்துரும் இல்லையா? பட் இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா அந்த மாதிரி இனிமேல் பயப்பட தேவை கிடையாது. இதனால எம்ப்ளாயர்ஸ், கம்பெனிஸ்ல என்ன பிரச்சனை, என்ன லாபம் அப்படின்னா, என்கரேஜ் ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ், ப்ரொமோட் ஃபர்ம் டு கிராஃப்ட் ரீசனபிள் ஆஃப்டர் ஹவர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக இதுக்கப்புறம் அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, அப்படி இது பண்ணால் ரொம்ப எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். என்னதான் பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த பில்லில் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பில்லு பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் இதுவரை ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைவேட் மெம்பர் பில்லு தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ பொதுவாக பிரைவேட் மெம்பர் பில்லை கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு பில்லு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும், லோக்சபாவில் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் அப்படின்னா
அதுக்கு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் தேவை. மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். தனியாக ஒரு எம்பியோ பில் கொண்டு வர பில்லை வந்து ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை சட்டமாக்குறதுல மிகப்பெரிய கேள்வி. நார்மலாக ஒரு பில்லு ஆக்ட் ஆகிறதுக்கு லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அது கையெழுத்து போட்டால் தான் அந்த பில் அப்படிங்கிறது ஆக்டாக மாறும், மசோதா சட்டமாக மாறும். ஸோ இது பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறதுனால இது பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி இது பண்ணுறதுக்காக எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காம்பன்சேட் பை ரைசிங் த எக்ஸ்பெக்டேஷன் டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் ஹவர் ஒரு 9 ஹவர்ஸில் பிரேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி லஞ்ச் ஹவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இனிமேல் வந்து சுருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி வந்து நம்மளுடைய அந்த சேலரி இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது இதுவும் முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. இப்போது இந்த பில் ஆஸ்திரேலியாவில் நடைமுறைப்படுத்தி ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இது வருமா அப்படிங்கிறது முதல்ல கேள்விக்குறி. வந்துச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் இதை ப்ராப்பராக நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதும் வந்து கேள்விக்குறி. இந்த பில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சம்பந்தமான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் நாலேஜபிள் ஆகலாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.